சரி தங்கச்சி வணக்கம்டா. வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? இந்த பாப்போமா என்ன பேர்? தர்ஷனா. தர்ஷனாவா? ஓ. தர்ஷனா. அப்படி ஒரு பேர் எங்க ஓடுறது இல்லையே. வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல அதான். எத்தனை வயசு உங்களுக்கு? 19. ஜஸ்ட் 19? மாத்தம் நம்ம 90 வயசு சொன்னாங்க. 97 வயசு பாட்டினா நம்ம ஏறிவிட்டவங்க 19 ரியல் உண்மையாவே? ஓ. அம்மாக்கு எத்தனை அது? 40? ஓ அதுவும் அக்செப்ட் பண்ணலாம். அம்மாண்ட வயசு 40 தான் சொன்னோம். சரி அப்போ என்னென்னு கூப்பிடுறோம் உங்களை? என்ன கூப்பிடுறோம்? தாஜா. ஆ தாஜா. தாஜாவா? ஓ. வேற வேற ஒரு பேர் இல்லையே. வேற என்ன பேர்? பேபியா? அது என்ன பேபி அப்படின்னா? பேபி. ஓ இப்போ அப்படித்தான் கிடக்கு பேபி சாமி மாதிரி. ஐயோ. முகம் அப்படித்தான் கிடக்கு. இன்னும் விருத்தி அடையல முகம். மனுஷன் வந்துட்டு குரங்குல இருந்து பரிணாம கொள்கை அடைஞ்சு அப்படியே அப்படித்தானே. ஆனா உங்களோட முகம் இப்பயும் குழந்தை மாதிரியே இருக்கு. 19 வருஷம் நம்ப மாட்டான். ஏன் இப்படி ஐஸ்? 19 நம்ப மாட்டான். இப்படியே விடையிலாதம்மா நாளைக்கு கல்யாணம் கட்டி போயிடுவாள். நீங்கள் சும்மா அவளுடைய குழந்தையாண்டு. சரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லலாம். ஏன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் சொல்லுங்க? ஏன்? நானும் 18 தான். சரி அப்போ அண்ணாண்ட குணங்கள்லாம் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் சமத்தா இருப்பீங்க, ரொம்ப அச்சாப்பில் இருப்பீங்க, ரெண்டாவது முக்கியம் வடியாக இருப்பீங்க. ஐயோ. மற்றது கொஞ்சம் ஆளுமை பண்பு கூட இருக்கும், இதக குணம் கூட இருக்கும், ஆனால் பிடிவாதம் கூட, தலைமத்துவ பண்பு இருக்கும். இருக்கா எல்லாம்? நினைக்கலாம் இருக்கு. சரி அதை கீழே வச்சிருவோம். சரியா? ஒரு வடிவான கேக் கொண்டு உங்களுக்கு சாக்லேட் கேக் தான் பிடிக்குமா? என்னபடியால் ஒரு சாக்லேட் கேக் கொண்டு போக சொன்ன வேணும். அதில் ஹாப்பி பர்த்டே தாரான்னு ஒரு டேட் போட்டிருக்கு. என்ன எனக்கு 18/10 உனக்கு 18/11 ஒரு மாதம் முந்தி பிறந்திருந்தா சேம் டேட்டில் ஒரே இதில் கொண்டாடிக்கலாம். ஸோ வழி முடிஞ்சிருக்கு. நான் ட்வின்ஸ், ஆனால் தம்பியோட இல்லை. சரியா? என்ன என்ன அண்ணாவோட ஒரு 10 வருஷம் கூட உனக்கு சேமாக கொண்டாடிக்கலாம். குழச்சி போச்சு. திருப்பி என்ன செய்ய அம்மாட்ட போய் அம்மாவோட வயிற்றுல போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வா, ஒரு முன்னுக்கு வா. ஓகே ஓமோ? சரி ஓகே. அப்போ தாராக்கு முதல்ல எங்களோட டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி எப்பயும் இதே முகமலர்ச்சியோட, இதே புன்னகையோட, இதே குழந்தை பிள்ளையா இருக்காம கொஞ்சம் உடனே ஆகும் அப்படியே. சரி கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? ரைட். அதே மாதிரி பிள்ளைக்கு ஒரு பெரிய சாக்லேட் பாஸ் கொண்டு வந்தது பிடிங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற வச்சுக்குவாங்க. ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வைக்கணும் யோசிக்கலாம். அந்த ஸ்டூலில் போய் பார்க்கலைங்க. சரி அப்போ இங்கே இப்போ எல்லாம் பார்த்துட்டா ரகசியமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்ப்புண்டா. அவள் பார்த்துட்டா இவன் பார்த்துட்டான் எல்லாம் கேட்க போனாங்களே. அவ தங்கச்சி எல்லா வீட்லேயும் தானே தங்கச்சி மாதிரி அதுண்டு வளர்ந்தாக்கான சாப்பாடு நல்லா வளர்ந்துருவாள். அவளை இங்கே என்னண்டு சீசா அப்படித்தான் எல்லாரும் எங்கள்ட விட பெரிய மடமான அண்ணா நிற்கிறான். அண்ணா தம்பி, ஆனால் அண்ணா வந்து தம்பி மாதிரி தான் இருப்பான். தம்பி வளர்ந்துருவான். அப்படித்தான் எல்லா வீட்லையும் நீங்கள் பாருங்கள். அக்கா தங்கச்சி நிற்பான், ஆனால் தங்கச்சி உயர்த்தியாக இருப்பான். அது அப்படித்தான். அது ஒன்றும் செய்யலை. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஒரு சயின்ஸ் ரீதியாக ஆராயத்தான் போங்க தானே. சரி படிக்குதான் ஓகே பரவாயில்ல. ரைட். நோய்ஸ் கட்டாய தான் வரும். கடைசியில் நான் பரதநாட்டியம். சரி இப்படி அண்ணா ஃபுல்லாக வந்துடும் சரங்கல். சரி மழை வெள்ளம் தானே, இதுதான் ஈஸி. நனையா அது இப்படி மோட்டோ ஓடுறது ஈஸியெல்லாம். சரி ஓகே. பாஸ்கெட் பிடிச்சிருக்கா? ரைட். நியூட்டல்லாம் வச்சிருக்கு. நியூட்டல்லா அப்புறம் எனக்கு அண்ணாவுக்கு பிடிச்ச அந்த ஃபியூனா சாக்லேட் அதெல்லாம் அண்ணாவுக்கு பிடிக்கும். டெய்ரி மில்க் நிறைய இருக்குது. அண்ணாவுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நீ எனக்கு 18 தானே. அப்போ எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்கணும் தான் வாங்கினா. நீ பிடிக்கானா நான் கொண்டு போகிறேன். பிடிக்கலாம் பிடிக்காது பிடிச்ச ஒரு பேச்சுக்கு பிடிக்க சொல்லுங்க மாட்டீங்களா? சரி 18 கொடுத்து சாப்பிடுங்க. என்னடா அது அப்படியே கொடுத்துரும் கூட. இப்போ அண்ணா எப்போ ப்ராப்ளம் இருக்கு. சரி அப்போ நிறைய வெரைட்டி சாக்லேட் இருக்குமா, எல்லாம் இருந்துச்சு பண்ணி சாப்பிடுங்க. அம்மா காலமை ஏலான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய பான்னா வீட்டில் கடையை போட்டு கொடுங்க அம்மா. அதான் வீட்டில் வேணா. சரி ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். தோசை பான் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். இடியாப்பம் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு வாரத்துக்கு சொல்லி கொடுத்தோம். சிக்கனம் கொடுக்கணுமா? ஒரு நாளே முடிச்சா அப்புறம் இன்னும் பப்பியா இருக்கு. கொஞ்சம் மெல்ல முடிச்சுதான் ஓரளவுக்கு இருக்கு. உடம்பு மேலே பண்ணணும். ஏன்னா அப்படித்தானே தங்கச்சி எப்படி மேலே பண்ணணும். சிலிமா இருக்கா ஜிம்மு பண்ணி அப்போ சாப்பிடலையே. சரி ஆனால் எதுவும் அவரவருக்கு அதான் அழகானே அப்படித்தானே. சரி உங்களை மாதிரி என்ன ஒரு கிஃப்ட் பண்ணலாம் சரிவா? கரெக்டா? சரி யார் கொடுத்தவளா கிஃப்ட் தெரியுமா?
அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை அண்ணா சும்மா ஒரு பாடிச்சா அண்ணா அவன் அண்ணா அண்ணா இருக்கா எனக்கு இப்ப தெரியும் அதுல நிக்கிற அண்ணா அவரு அந்த பையன் யாரு அது உங்களை காணுங்க கோபியான பேர் சரி கொடுத்தது ஒரு பொம்பளை பிள்ளைடாப்பா நீ அண்ணான்ற ஓ அவ சியானி அதான் சியானி எந்த நாடு எந்த நாடு பிரான்ஸ் தான் வெளிநாடாப்பா கோதாரி நீங்க சியானி இவ்வளவு பேர் சியானி இதான் எந்த பேர் சியான் அதான் யோசிச்சு நான் இவ்வளவு சியானி எல்லாம் பொருத்தமான ரைட் என்ன சொல்லுங்க என்னது டெடி எனக்கு என்ன நீயே கால் பண்ணி ஓட பண்ணி ஏய் சொல்லாத ஏன் காய்ச்சல் போடல சரியா சொல்றீங்க சும்மா சொன்னீங்களா அதை உடைச்சு பாருங்க உங்களை மாதிரி சொன்ன உடைச்சு பாருங்க அழகா இருக்கா ஒரு பிங்க் கலர் செடி உண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களை மாதிரி பப்பியா இருக்கா ஜப்பியா இருக்கா வந்துடும் கொஞ்சம் சரி ஓகே மறுபடியும் இருக்கேன் அப்ப என்னன்னு சொன்னால் இது ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரகசியங்களை வந்துட்டு அவங்கள்ட்ட காதல சொல்லட்டான் ஏன்னா இப்ப நண்பர்கள் மேரையோ யாரையுமே நம்பிலாத அளவு ஏன்னா ஒரு நாள் ரகசியம் இருக்கு ரகசியம் தானே அந்த பொம்மை உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா யாருக்குன்னு சொல்லாது மற்ற மனுஷன் மாதிரி இல்லாது மனுஷன் குணம் மாறணும் சொல்லிவிடுறான் ஏன்னா உங்களை பற்றி எல்லாத்தையும் நாளைக்கு உங்களுக்கு இனிமையாயிருவான் ஆனால் அது அப்படி ஆகாது உங்களோட சோகங்களை சொல்லிடலாம் ஏன்னா வாழ்க்கையில் பகிர்தல் சரியான முக்கியம் உங்களோட அம்மாட்ட நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுறீங்க இல்லை சரி அம்மாட்ட எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி அது நீங்கள் சொல்லலாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் அம்மாட்ட சொல்லலாம் ஏன்னா அம்மா கேட்டான் ஏன்னா ஏதோ இருக்குதான் நான் சொல்கிறத பார்த்தா மண்டை ஏதாவது கிடாக்கதோ சரி அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் சில நேரங்களில் சில சோகங்களில் நான் தனிமையில் சொல்லி அழுதுறேன் அது மாதிரி அதை யூஸ் பண்ணி கொள்ளணும் சரி எதாவது நாங்கள் எப்படி பண்ணுறது ஏன்னா எங்களுக்கு சொல்லி அழுதுட்டோம்னா எல்லாம் ஆறுதாரு அப்படித்தானே அப்படி சொல்லி ரெடி லாஸ்ட்டாக ஒரு பிள்ளைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு தரப்போகிறோம் சரிடே ஹலோ யார் கொடுத்தன்னு சொன்னா தான் ஆறுதுக்கு நாங்கள் அண்ணா இல்லையா அண்ணா பொம்பளை பிள்ளைங்க கேர்ளா நல்ல கதை இது இங்க இருக்கிறவாவா வெளியே வெளிநாடுல கேர்ள்ஸ் இல்லையே இவாரு வா அவ கேர்ள் தான் யாருன்னு கேட்டா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன கொடுத்துறோம் அவனுக்கு என்ன ஒண்ணு இந்த பையன் ஒண்ணு தராட்டி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அரே ஒண்ணு தராட்டி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டே வேணும் அதான் என்ன ஒண்ணு தராட்டி தான் என்ன ஃப்ரெண்ட் சொல்லுங்க ஆரடி நீ மோகினி சரி அண்ணா சும்மா சொன்னான் கொடுத்தது ஒரு பொம்பளை இல்லை ஒரு ஆம்பளையும் இல்லை சேர்ந்து கொடுத்தான் எனக்கு தெரியும் நிலோயன் சியானி அது இந்த நாடு அது பிரான்ஸ் யாரு சேர்ந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப இவங்க இல்லப்பா நீங்க என்னப்பா திரும்ப திரும்ப ஐயோ கடவுளுக்கு அந்த பிரேம் அண்ணாவும் நிலோயனும் இந்த 3 ரூட் வளர்த்துறதா இல்ல வேற யாரும் இல்லையா இருக்கினாம் க்ளோஸ் நீ சொன்னீங்களே க்ளோஸ் தான் கொடுக்க மாட்டாங்க சொல்றீங்களே யார் க்ளோஸ் இல்லையோ அவங்க தான் செய்வாங்க ஐயோ நீங்க யாரும் சொன்னீங்க உங்களோட வாயால க்ளோஸ் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்க சொல்லிட்டீங்க நீங்களே சரியா சொல்றீங்க அப்ப யார் க்ளோஸ் இல்லையோ அவங்க தான் தருவாங்க இல்லையா என்னம்மா அதானே கவலைப்பட போறாங்க இவ்வளவு ஆளை தேவனத்தை கொண்டு கொடுத்தா அப்ப சொல்லுங்க பேர் சொல்லுங்க பேர் எனக்கு உறவு முறையில் தெரியாது பேர் சொல்லுங்க எனக்கு உறவு வெளிநாட்டுல நான் வெளிநான்னு சொல்லவே இல்லை வெளியான வீட்டுக்கு வெளியே இருக்கலாம் வாங்கிக்கலாம் வாசல் வெளியே நிற்கலாம் உங்களுக்கு குஞ்சும் வெளியே நிற்கலாம் தள்ளி அதானே யோசிப்பாங்க நாளைக்கு எக்ஸாமில் கூட இவ்வளோ யோசிக்க மாட்டேன் இன்றைக்கு இப்படி யோசிக்கிறாங்க அப்படியா என்னடா இன்ஜினியர் நீங்கள் பொருளெல்லாம் காட்டுறேன் இப்போ கண்டுபிடிக்கும்
கடைசி சொல்லுங்க, யாரா இருக்கும் உங்களோட மனசுல யார் தோணும்? நீங்க ஒரு க்ளூ தான். குழு தருவா? என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு? அவங்க சில விஷயங்கள் உங்களை பற்றி சொன்னாங்க. மேபி அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்களை யாரும் பிடிக்கலாம். நீங்கள் ரொம்ப சரியான சமத்தான பிள்ளையா, ஒரு வீட்டில் ஒரு பொறுப்பான, ஒரு பொறுப்படுத்தக்கூடிய மூத்த பிள்ளை. இந்த வீட்டில் நீங்கள் தான் மூத்த பிள்ளை மாதிரி. சரியா? அம்மாவுக்கு ஏலாட்டிக்கும் கூட அம்மாவுக்கு கூட இருந்து எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறதா இருக்கட்டும், விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் முன்னுதாரணமாக அவையில் பார்க்கணும். நீங்கள் ஒரு அவைகளுக்கு எப்படி நீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு பொக்கிஷமாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை 2 பேரும். அந்த அளவுக்கு உங்களோட பாசமாக இருக்கு. இப்பெல்லாம் சொன்னேன் நம்ம சொல்லு ஏகப்பட்டது இருக்கு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அண்ணா உடைக்கிறனா கீழே போறலையா? ரோகம் ஆகிப்போம், பிரிக்கணும் ப்ரோ. அப்பா ஆனாண்டோ அப்பா சரி. ஹாப்பி பர்த்டே சப்பி கேர்ள், அப்படித்தான் போட்டு அவங்களா தாரா. சரி, என்னுடைய தெரிஞ்ச தங்கச்சி பேர் தாரா. எனக்கு அதனால பேரே பிடிச்சி கொடுக்கும். என்னுடைய பெரியமான மகள் பேர் தாரான்னு கூப்பிட்றேன் நான். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிள்ளையோட தங்கச்சி தாரா. அதனால அந்த லிஸ்ட்டில் நீயும் சரிங்க. சரியா? ரைட். அதில் ஒரு அழகான வாழ்த்தும் போடப்பட்டு தான் உங்களுக்கு வாழ்த்தி விட்டுருக்கணும். சரியா? என்ன போட்டு வாழ்த்து? வாழ்த்து போட்டிருக்கா? ரைட். கீழே வந்து என்ன போட்டு பாருங்க, பேரை பாருங்க. சரி, நிலோ யா. அப்போ அவங்க 2 பேரும் தான். சரியா? அவங்கள விட்டு கொடுக்க தயாரா இல்லை எந்த இடத்துலையும். சரி, அவருக்கு நீங்கள் பெஸ்டியா, இவாக நீங்கள் பெஸ்டியா, 2 பேருக்கு நல்ல ஃப்ரெண்டா. இப்படி ஒரு, அதாவது பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் ஃப்ரெண்டாக வாங்கிறது பெரிய கொடுக்கணும். சரி, அப்படி எல்லாத்துக்கும் அமையறது. சரி, அதனால் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறோம். ரைட். அப்படியே இருங்க, அப்படியே மகிழ்ச்சியா. ஹாப்பி தானே? எதிர்பார்க்கலன்னு சரி நான் அவன் சொன்னேன், என் பக்கம் என் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் இருக்கான், அப்படித்தான் சொல்லுவாள். நான் சும்மா சொல்லி விரட்டுங்கன்னு சொல்லி. சரி, என்ன சொல்ல போறீங்க இப்போ கொடுத்த உங்களுடைய பெஸ்டிக்கும் ஃப்ரெண்டுக்கு? தேங்க்ஸ். வேற அப்புறம் என்ன வந்துட்டு போ. சரி, எப்பயும் இதே ஒற்றுமையோட இதே மகிழ்ச்சியோட ஒன்றா இருக்க நான் வாழ்த்துறேன். சரியா? எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது. நீங்கள் மட்டுமில்லை, அவரும் சரி. இந்த தூதமாக இருந்தாலும் அன்புகள் வழிபடுத்துறதுக்கு இப்படி அந்த அர்த்தம் சில அமையும். தூதமாக இருந்தாலும் அன்பு தான் எப்பயும் மாறாது. இதே அன்போடு எப்பயும் மகிழ்ச்சி வாழ்த்துறேன். சரியே? அப்படிதானே? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tara Chapi. Happy birthday to you. May God bless you. காத்துக்கானா அப்படி ஒட்டுங்க அப்படி. அவன்